தலைகீழ் மாற்றம். இதுவரை இங்கே இருக்கிற அரசியல் கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு தகர்த்து முற்றுமுழுதாக மாற்றி ஒரு புதிய சமூகம் படைக்கிற கட்டமைப்பு. புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த பதில், புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும். அங்கே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பும் இல்லை. பிறகு எதிரான புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்றான் பகத்சிங். அப்படி இந்த நிலத்திலே வெளிப்படையாகவே அநீதி, ஊழல் தெரியும், தடுக்க முடியவில்லை. லஞ்சம் தெரியும், தடுக்க முடியவில்லை. சாதிய இழிவு, தீண்டாமை தடுக்க முடியவில்லை. அடக்குமுறை, ஒடுக்குமுறை தடுக்க முடியவில்லை. தெருவெங்கும் மது, மத போதை தடுக்க முடியவில்லை. கண்ணுக்கு தெரிந்து வட கொள்ளை தடுக்க முடியவில்லை. வெளிப்படையாகவே அநீதி. நாளேடுகளை, தொலைக்காட்சிகளை பார்த்து படித்து செய்திகளை, நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்கிற அறிவார்ந்த மக்கள், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்கு, அதன் விலை வெறும் 1500 தானா? தன்மானமும் ஈனமானமும் உயிர் என்று வாழ்கிற ஈரோட்டு கிழக்கில் வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே, நம்முடைய மதிப்பு வெறும் 1500 தானா? தமிழ் மக்கள் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை அடமான வைப்பார், உழுது விளைக்கிற காட்டை அடமான வைப்பார், நேசித்து கட்டிய மனைவியின் தாடியை கூட அடமான வைப்பார். ஆனால் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமான வைக்க மாட்டார். அதை என்ன சொந்தங்கள் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் ஏதுமற்ற உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம். எதிர்த்து நிற்பது யாரை? பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவர்கள், இப்போதும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், இப்போதும் இருப்பவர்கள், கோடி கோடியாக கொட்டி தேர்தலை எதிர்கொள்ள வலிமை உழைத்தவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அவர்களால் இயக்கப்படுகிறது, அவர்களுக்கு வேலை செய்வார்கள். ஆனால் இது எதுவும் இல்லாத பிள்ளைகள் எந்த திமிரில், எந்த நம்பிக்கையில், எந்த துணிவில் களத்திலே நிற்கிறோம் என்றால், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த களத்திலே உலகெங்கிலும் மாறுதல், புரட்சி இப்படித்தான் நடந்திருக்கிறது. இப்படித்தான் நாங்கள், எங்களை பாருங்கள், உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள். எங்கள் முகங்களை பாருங்கள், கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள். உங்களைப் போலவே உங்களிடமிருந்து வந்தவர்கள் தான் நாங்கள். திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டையின் இரு சுவர்களும் முன்னாய் போன போதும் நான் என் மண்ணுக்காக, மக்களுக்காக பேசுவது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க காரணம், எங்களிடம் இருக்கிற கடைசி ஆயுதம் மூச்சும் இந்த பேச்சும் தான். அறிவார்ந்த என்
மக்களே, என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தானே உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடர்ந்து நடந்து வருகிறோம். நாங்கள் எங்கிருந்து தொடங்கினோம்? எங்கிருந்து? தாயின் கருவறையில் இருந்தில்லை, என் இனத்தின் கல்லறையில் இருந்து தொடங்கினோம். இந்த பயணத்தை எங்கிருந்து தொடங்கினோம்? எங்கிருந்து? என் இனத்தின் பிணக்குவியலில் இருந்து பிரசவித்து தொடங்கினோம். நாங்கள் தாலாட்டு கேட்டு வளரவில்லை. என் இனத்தின் ஒப்பாரியிலும் ஓலத்தில் கத்தலிலும் கடலிலும் வளர்ந்த பிள்ளைகள். ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது புரட்சியாளன் சேருவரா ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். அடுத்தவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்ற முழக்கத்தை முன்வைத்தார். எங்கள் முன்னவர்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதபாண்டியன், எங்கள் பாட்டி வேலுநாச்சியார், பெரும்பிடுகு முத்தரையர், பண்டார வன்னியன், அழகு முத்துக்கோள், சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன், இப்படி என்ன சரீரம் அவர்கள் களத்திலே பாய்ந்தார்கள். வெள்ளக்காரன் வைத்திருப்பது துப்பாக்கி, பீரங்கி. எங்களிடத்தில் இருந்தது வாதம், வேலும் தான். சண்டைக்கு போனால் சாபம் தெரியும். ஆனால் என் பாட்டன் பாட்டியும் போனார்கள். ஏன்? மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போனார்கள். அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். காரணம், உயிர் தனிப்பட்ட ஒருவனின் இழப்பு. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கக்கூடாது. ஏன்? உரிமை என் இனத்திற்கான இழப்பாக மாறிவிடும். அந்த கோட்பாட்டை உள்வாங்கிய எங்கள் உயிர் தலைவன் அதையே கருத்தியலை கொண்டு களத்திலே நின்றார். ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இந்த தத்துவத்தை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம். 5 சீட்டு 4 சீட்டு நோட்டு. இதுக்கு இந்த திராவிட பன்னிகளிடத்திலே மண்டியிட்டு நிற்பதை விட மாகாண தமிழ் மக்கள், புலிமரவனின் பிள்ளைகள் இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி வீழ்த்தி விட வேண்டும் என்கிற வெறியோடு களத்தில் நிற்கிறோம். இத்தனை கட்சி கூட்டணி ஒற்றை மகன் பிரபாகரன் மகனை எதிர்கொள்ள முடியாமல் எங்கிருக்கிறது? எங்கே? எந்த திசை? பணத்தை தவிர உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் பணம் இருக்கிறது. 8 கோடி என் இனமும் இருக்கிறது. இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா என்று இப்படித்தான் நினைத்தார்கள் இந்த பிள்ளைகளை. சினிமா எடுக்கிற பையன், சின்ன பையன், ஒரு தடவை ஜெயில ஓட்டா பயந்துருவான், 2 தடவை ஓட்டா ஓடிடுவான், 3 தடவை ஓட்டா பயந்துருவான், 4 மாசம் ஓட்டா பயந்துருவான். 1.5 வருஷம் சிறையில் போட்டும் சிரித்துக் கொண்டு அதே நெறியோடு வெளியில் வந்தான் உங்கள் மகிழ்ச்சி. காரணம், அடிமைப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர்நீக்க முடியாது. நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி வெகுண்டு எழுந்து நிற்கிறோம். எவரும் எதிர்நீக்க முடியவில்லை.